வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது தி மெண்டஸ் பிரதர்ஸ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி லயல் அண்ட் எரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதர்ஸோட லைஃப்ல நடந்த சம்பவத்தை மையமா வச்சு அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் தன்னோட சொந்த அப்பா அம்மாவே ஒரு கட்டத்துல கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான். ஆக்சுவலா இந்த லயல் அண்ட் எரிக்கோட அப்பா இருக்காருல மெண்டஸ், இவர் கியூபாவை சேர்ந்தவர். யூஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பயங்கர பணக்கார ஃபேமிலி. வெளியே இருந்து பார்க்கும்போது அம்மா அப்பா ரெண்டு பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த பசங்க சொல்ல முடியாத அளவுக்கு டார்ச்சர்களை அனுபவிச்சிருக்காங்க. அதன் விளைவு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த டார்ச்சர் என்ன மாதிரியான டார்ச்சர் அண்ட் இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைச்சது, அந்த கோர்ட் ட்ரையல்ஸ் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான். எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரியில பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது, பொதுவா செக்ஷுவல் அபியூஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துச்சுன்னா அதுல பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பிரதானமா பேசியிருப்பாங்க. பட் ஆண்களுக்கும் அது நடக்குது. அதுலயும் குறிப்பா மைனர் பாய்ஸ்க்கு இது அதிகமா நடக்குது அப்படின்றத ரொம்ப நீட்டா சொன்ன ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் ரெண்டு நபர்களோட வாழ்க்கையே எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்துல இதுக்கான அவேர்னஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. ஆக்சுவலா இது 1990 நடந்த ஒரு சம்பவம். அதனால மேக்சிமம் தீர்ப்பு இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ அந்த விஷயங்களை இவங்க கோர்ட்ல கன்வே பண்ணக்கூடிய அந்த காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜெயில இவங்க என்ன மாதிரியான தண்டனைகள் அனுபவிச்சாங்க அப்படின்றதையுமே இவங்க வழியாவே சொல்லியிருப்பாங்க. அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரையுமே கிட்டத்தட்ட 2018 வரைக்குமே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் மீட் பண்ணிருக்கிறதுக்கே அலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ் பத்தி நிறைய பேருக்கு மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையுமே கூட இதுல கன்வே பண்ணியிருந்தாங்க. மொத்தமாவே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். எனக்கு இந்த கேஸ்ல பிரச்சனையா பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது இந்த கேஸோட ஒரு மேஜர் ட்விஸ்ட் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். அதுவும் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் நகரக்கூடிய விதம் அப்படின்றது பெரிய லெவல்ல பரபரப்பாலாம் இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் அந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் மக்களோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி தான் போகும். அது பெரிய லெவல்ல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணல மற்ற டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம். ஆல்சோ இவங்க காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்துச்சு when compared to other documentaries. பட் பயங்கர இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 2.8 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல இவங்க பேசக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்றது அடல் கண்டென்ட்டோட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.